இஎம்ஐ அடைக்க முடியாதுங்கிறீங்க. புதுசா கடனாகுங்கிறீங்க. பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வருங்கிறீங்க. சண்டை வந்தா வெளியில போய் சாப்பிடலாம், வெளியிலயும் சாப்பிட கூடாது. முடியல தலைவரே, முடியல தலைவரே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்ல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. சாமியாரே, புதிய ஆண்டினுடைய தொடக்கத்துல நீ ஆனா வருட ஒரு நிகழ்ச்சி பண்ணும். ஒரு கியூரியாசிட்டி அடிப்படையில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த வருடமாவது நன்றாக இருக்குமா. முதல்ல பணத்திலேருந்து ஆரம்பிப்போம். 2026ஆம் ஆண்டு இஎம்ஐ யாருக்கெல்லாம் முடியும்? சார் ரிஷபராசிக்கு சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க பணம் கேட்டாலும் இது வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பா திரும்ப வரப்போகுது சார். அப்பாடா. எங்க பணம் கேட்டாலும் கிடைக்குமா? எங்க பணம் கேட்டாலும் கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப வரும். கிடைக்கும்னு வாங்குனதுனால தான் இஎம்ஐயே இருக்கு. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. நல்ல வேலை கிடைக்கும் சார். யாருக்கு? ரிஷப ராசிக்காரங்களுக்கு. அந்த வேலை மூலமா நல்லா அவங்க வேமா அந்த பணத்தை திருப்பி அடைச்சிடுவாங்க. அது முடியாது. என்ன ட்ரை பண்ணாலும் யாருக்கு இஎம்ஐ முடியாது? சிம்மத்துக்கு சார். சிம்மம் தான். இது இன்னும் எவ்வளவோ இருக்கு. இது சும்மா ஆரம்பம். சத்தியமா இப்பதான் ஆரம்பிச்ச ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில வந்து தயவு செய்து முன்னாடி வர வந்திருக்கு. இப்படியே கிளம்பிடு ஐயா. நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. பயப்படுறதுல ஒண்ணு இல்ல. இது பயம் இல்லையா, இது மன உளைச்சலுக்கையா. விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. நீங்க எங்கெல்லாம் கடன் கேட்கறீங்களோ அங்கெல்லாம் கடன் கிடைக்கும்யா. ஆனா அது நான் வாங்காம இருக்கிறதே போதுங்கிற ஒரு மனநிலையில இருந்தோம்னா கொஞ்சம் இஎம்ஐ ஈஸியா கட்டிக்கலாம். இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ராசி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. 2025ல கல்யாணம் பண்ணிருங்க. இல்லன்னா பிரச்சனை. மீன ராசி சார். ராசியிலே சனி இருக்கனால ஏதாவது தடங்கல்கள் வரும். வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. அதனால உடனே கல்யாணம் பண்றது நல்லது. மிதுன ராசி கடக ராசி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. இன்னைக்கு சரின்னு சொல்ற நாளைக்கு கல்யாணம். நீ முகூர்த்தத்துக்கு நாள் குறி, நான் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இன்னும் கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேவை பெருசா கொண்டாடாம இருக்கிறது நல்லது. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே வர பீரியட்ல இவங்களுக்கு நடுவுல வந்து புதன் வருவாரு. இந்த புதன் வந்து பாய் பெஸ்டி மாதிரி. இதெல்லாம் ஓவர் நக்கலு. இவர் ரொம்ப மாடர்ன் ஜோசியரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கணவன் மனைவி சண்டையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி எது 2026ல? ஏன்? சிம்மம். என்கிட்ட வச்சுக்கிட்ட விளக்கு மறுப்பிஞ்சிரும். ஏன்? 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு எல்லாத்துலயும் மாற்றாரு சார். ஓகே, இந்த தடவை பிகினிலே கும்பத்தை சிம்மத்தையும் குமுறுன்னு குமுறாங்க. எந்த ராசி வெளி சாப்பாட்டை குறைச்சுக்கணும்? சிம்மம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சார். அவன் எவ்வளவுதான் குறைச்சுப்பான். பாவம் வீரனுக்கு தெரியவில்லை, இதை எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்தவே முடியாது என்று. குணப்படுத்த முடியாதா? இஎம்ஐ அடைக்க முடியாதுங்கிறீங்க. புதுசா கடனாகுங்கிறீங்க. பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வருங்கிறீங்க. சண்டை வந்தா வெளியில போய் சாப்பிடலாம், வெளியிலயும் சாப்பிட கூடாது. முடியல தலைவரே, முடியல தலைவரே. எந்த ராசி நல்லா சந்தோஷமா சாப்பிடலாம் 2026? ரிஷபராசி. அளவா சாப்பிட்டா மருந்து, அளவுக்கு மீறி சாப்பிட்டா ஆவிஷம். இனிமேல் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ராசியான ஆளு பிரவீன் தான். என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. பெஸ்ட் சாய்ஸ் சார். விருச்சிகம். விருச்சிக ராசி சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை. இப்படி மாட்டிக்கிட்டீல என்ன? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. நவம்பர் டிசம்பர் பிறகு சூப்பரா இருக்கும் விருச்சிக ராசி. லாஸ்ட் 2 மாசம் நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இப்போ எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா இல்ல லவ் மேரேஜ் நடக்குமா? என்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏண்டா அத செல்விட்ட கேக்குறீங்க, நீங்க தானமா சொல்லணும். இல்ல சார், அடுத்த வருஷம் இப்ப கல்யாணம் பண்ணலாமா எப்படி? இல்ல விருச்சகம் இப்ப லவ் பண்றாங்கன்னு வச்சுங்க, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் லவ் பண்ணாவே அந்த பையனோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு வெளியில கிடைக்காது. இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓடுறது பெரிய கஷ்டம். இந்த அவமானம் உனக்கு தேவையா?
விருச்சகத்துக்கு பிடிச்சாதான் கட்டணும். பொறுத்தெல்லாம் வந்து விருச்சகத்துக்கிட்ட வேலைக்கு ஆகாது. கல்யாணம் ஆன நைட்லேருந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா விருச்சகம் தான் இருக்கும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அவுட் ஆஃப் பாக்ஸ். அதை அப்படி பெருமையா சொல்லிக்கலாம். டேய் இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. விருச்சிகத்தை நீங்க எப்படி கணக்கெடுத்திருக்கீங்களோ அதன் படி கொடுக்கலாம். என்னன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஆமா ஆசீர்வாதம் கேட்கல சார், கொடுக்கறது என்னன்னு சொல்லுங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கொடுத்துட்டு சொல்லுங்க, நான் அந்த பிள்ளைகிட்ட சந்தோஷமா இருமா. உனக்கு இந்த வருஷம் ஒர்க் ஆகாம இல்லையா, ஒன்னால விருச்சிகத்துக்கு ஒர்க் ஆகும். ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ அடிக்கிறான் அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க. ஒரு நிமிஷம். சிம்ம ராசி இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியே தான் சார் சிரிப்பாங்க, விட்டு அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கும். லவ் பண்ற சிம்மராசிக்காரங்களுக்கு பிரேக் ஆகும் சார். வாகன விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். கணவன் மனைவிக்கு இடையே அதிகமான சண்டை வரும் சார். டெம்பரவரி ஸ்லீப் டிவோர்ஸ் வரைக்கும் போகும் சார். தொழில் போட்டி பொறாமை ஏற்படும், முன்விரோதம் ஏற்படும். இதனால எதிரிகள் அதிகரிப்பாங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மாமனார் மாமியாருடன் கசப்பு ஏற்படும். அதனால அவங்க சைடுல இருந்து வரக்கூடிய ஆதரவு கட் ஆகும். எல்லாம் நடந்துரும். நடந்துச்சு தலைவரே, இதெல்லாம் நடக்குதுண்ணே. ஏதாவது சொல்லுங்கண்ணே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா. இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். மிதுனமும் சிம்மமும் வசியம். அதனால போன ஜென்மத்திலே இவ 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதனால டெஃபினட்டா அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மங்களகரமா இருக்கா ஐயா. ஐயா நீ முதல்ல வந்திருக்கப்படாதா? தைரியமா இருக்கலாம். அஷ்டமத்து சனியை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. டேலண்ட் வச்சு அச்சீவ் பண்ண முடியுமா? ரொம்ப நல்லா வரும். பேர் ஃபேம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம். வெற்றி கொடி கட்டு தரைகளை மட்டும் மாறி விட்டு ரொம்ப குஷியோ ஓகே ஆயிடுச்சுல. கும்பம் 2026. பிறர் மூலம் ஏமாற்றப்படுவார், ஸ்கேம். சுகம், நிம்மதி, தூக்கம் இது இந்த வருஷம் இல்ல. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தலை எனக்கு முடக்காம? மனதளவில் வீக் ஆவார்கள், கான்ஃபிடென்ட் இல்லாம போகும். அதிகமான ஸ்ட்ரெஸ், கடன் வாங்கி ஏதாவது செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய கடனால ஆயிடுவீங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஐயா நீங்க பாசிட்டிவா சொல்லவே மாட்டீங்களா? ஏன்னா பாசிட்டிவா சொல்லுங்க. ஒன்னு ரெண்டு பாசிட்டிவா சொல்லுங்க எனக்கு பாத்து. என்னடா சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதிகமா உழைப்பாங்க சார். ரிசல்ட் இப்ப கிடைக்கலனாலும் கிரகம் மாறும் பொழுது அப்ப இவங்க உழைப்பு மூலியமா அப்புறம் ரிசல்ட் கிடைக்கும். இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். கும்பராசிக்கு காதல் வாழ்க்கை திருமணமாக வாய்ப்பு இருக்கா இந்த வருடம்? எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. அது இந்த பொண்ணு ஒரு லவ்ல இருக்காங்க. அந்த லவ் திருமணத்துல முடியுமா 2026ல? அது நல்லா இருக்குமான்னு கேக்குறேன். மேக்குள்ள பண்ணிட்டா டிலே ஆகாது. ப்ரொஃபஷனலா வந்து growth ஆக வாய்ப்பு அது பக்காவா ஆகும். உண்மையை சொன்னா ஃபீல் பண்ணுவேன், பொய்யே சொல்றேன். கண்டிப்பா கிடைக்கும். அந்த கேள்வி மட்டும் கேட்டவன் வீட்டுல கவனிச்சிருவாங்கன்னு உப்புக்கு சப்பானியா சும்மா ப்ரொஃபஷனலா மேல வர வாய்ப்பு இருக்கா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 2026 கடகம். இது வரைக்கும் பயங்கரமான ஒரு பாதிப்புல இருந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியா இந்த டைம் வந்து அவங்களுக்கு இருக்கு சார். Thank you your honor. Thank you. ஒரு பாலாஜி. இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். படிக்கட்டில் நடந்து போறப்ப கீழே விழுவாங்க சார். கடுமையான பொருளாதார சிக்கல், ஃபுட் பாய்சன். வெளியூர் நீங்க கேட்டீங்களா சார்? வெளியூர் போறப்ப சாப்பிட்டா சொத்து. ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வேலை போயிடும். நாய் கடிக்கும், விஷப்பூச்சி கடிக்கும், ஏதாவது ஒரு விஷக்கடி அவங்க அனுபவிப்பாங்க. மகரம் 2026. நல்லா இருக்கும் சார். அதாவது அவங்களுக்கு அதாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் சார். கல்யாணம் 100%. முதல்ல பாலாஜி பாசிட்டிவ் சொல்றதே ஒரு நல்ல சைன் தான். இதை விட மகரம் நன்றாக இருக்கிறது என்று சொல்வதற்கு வேறு காரணிகளே தேவையில்லை. இந்த லூசு போயிட்டு இந்த கடிகாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. போங்க. துலாம். துலாம். ஓகே. யாரெல்லாம் துலாம்? பாவம் ஒரே ஒரு ஆளு. நான் வந்து ஒரு 5 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன்யா. 2 பேர் வீட்டுக்கும் தெரியும். தெரிஞ்சிருச்சா? 2 பேர் வீட்லயே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா திருமணத்தை ஒண்டி பண்ணி வைக்க மாட்டாங்க. இந்த வருஷமாச்சு திருமண யோகம் இருக்கா? பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? அப்படி இல்லைன்னா 2 பேர் வீட்டுக்கும் தெரிஞ்சு ஓடி போய் கல்யாணம் பண்ண ஒரே ஆள் நான் தான் இருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும் இந்த வருஷம். கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு மட்டும் துளராசிக்காரங்கள் எல்லாமே முயற்சி பண்ண நடக்கும். லவ் ஓகே ஆகும். ஐயோ ஐயோ
பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கும், அதனால எல்லா கடனையும் அடைச்சிடலாம். நன்றிண்ணே. ஆமா இது 10 ஸ்மைலி கொடுத்தது சமம். 3 மாதத்துக்குள்ள போய் உட்காந்துருங்க. ரிஷபம் ஓகே. 90s 80ஸ்க்குலாம் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் சார். 80ஸ்க்கு எல்லாமே இப்பதான் கல்யாணம் நடக்கும்னா அது எப்படி ஒரு நல்ல செய்தி? வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். 2026 41 அவங்க எல்லாம் இன்னும் திருமணம் ஆகாம இருக்காங்க சார். அவங்களுக்கு நம்ம ஆறுதலா அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. இனி வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன எல்லாமே போச்சு. உடல் எடை அதிகரிக்கும், தலையில தான் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரகசியங்கள் பிளான்லாம் வெளியில கசிஞ்சு போயிடும், அதனால மன உளைச்சல் ஏற்படும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சொல்லி முடிக்கிற அந்த பாடி லாங்குவேஜை மியூட் பண்ணிட்டு பாலாஜி பேசுறத பார்த்தா உங்க வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பா நடக்கும். ஏன்டா சிரிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. இனிமே தான் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வரும். அப்படிதான் இருக்கு. மியூட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா ஒன்னும் விளங்காது.